Taste the Daily. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே வீடு கேட்டு மனு கொடுத்த மாற்றுத்திறனாளி தம்பதியை அதிகாரிகள் அலைய விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நடுக்கஞ்சங்கொள்ளை நேரு நகரில் வசித்து வரும் வீரப்பன் கௌதமி தம்பதியினர் சொந்தமாக வீடு கட்ட கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் மனு அளித்தனர். இதுவரை அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்படவில்லை. ஆளும் கட்சியினர் கை காட்டும் நபர்களுக்கே ஆணை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அவர்கள், விடியா ஸ்டாலின் அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைகள் வழங்குவதாக கூறுவது வெறும் அறிவிப்புதான் என்றும், அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் தெரிவித்தனர். திருவாரூரில் கட்டுமான பணிகள் முடிவடைந்து 6 மாதங்கள் ஆகியும் வணிக வளாகம் திறக்கப்படாததால் வணிகர்கள் வேதனையடைந்துள்ளனர். 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காய்கறி மற்றும் பழங்கள் வணிக வளாகத்தில் கடைகள் ஏலம் விடப்படாமல் முன்பு கடை வைத்திருந்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற பெயரில் கடை ஒன்றுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை முன்பணமாக நகராட்சி நிர்வாகம் பெற்றுள்ளது. 2025 பொங்கலுக்குள் கடைகள் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது வரை வியாபாரிகளுக்கு வழங்காமல் இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் செயலற்ற தன்மையால் வட்டிக்கு பணம் வாங்கி முன்பணம் கட்டிய வியாபாரிகள் அதற்கு வட்டி கட்ட முடியாமல் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் சட்டமன்ற மனுக்கள் குழு தலைவர் ஒரே பதிலை மீண்டும் மீண்டும் சொன்னதால் செய்தியாளர்கள் சலிப்படைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ள வந்த தமிழ்நாடு சட்டமன்ற மனுக்கள் குழுவினர் எந்த ஒரு ஆய்வையும் முறையாக நடத்தாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் வறுத்த முந்திரியும் உயர் ரக ஸ்நாக்ஸும் உண்டு பொழுதை கழித்தனர். அத்துடன் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்பது உட்பட அனைத்து கேள்விகளுக்கும் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒரே பதிலை கூறி சலிப்பை ஏற்படுத்தினர். மதுரை மேலூர் அருகே கோயில் திருவிழாவில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆண்டிப்பட்டி கிராமத்தில் கோயில் திருவிழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது. புதன்கிழமை நடைபெற்ற முளைப்பாரி திருவிழாவின் போது திடீரென இரு பிரிவினர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் 2 பேர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையிலும் மற்றவர்கள் மேலூர் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை செயலற்ற நிலையில் இருப்பதே இதுபோன்ற மோதல்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது.